ஹலோ கைஸ், இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி கிரியேட் பண்றது இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம டாப் 3 ஃப்ரீ ஏஐ ஜெனரேட்டர்ஸ் என்னென்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கிராக் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி கன்சிஸ்டன்டா கேரக்டர் கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன். யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 3 ஏஐ வீடியோ ஜெனரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல டாப் 3ல என்ன ஏஐ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டா ஏஐ தான். இது வந்து ஃபேஸ்புக்கோட ஏஐ. இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு அன்லிமிட்டடா வேணாலும் வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அண்ட் இமேஜஸும் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டா ஏஐ எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு மெட்டா ஏஐன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வர லிங்க் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு சைன் அப் கேட்கும். சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி சைன் இன் பண்ணதுனால இதுதான் வந்து என்னோட ஹோம் பேஜ். இப்போ இந்த ஹோம் பேஜில் எப்படி வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குன்னு பாருங்கள். அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து உங்களுக்கு அட்டாச் அந்த மாதிரி இமேஜ் இந்த ரேஷியோ எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன ரேஷியோன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்னா 9:16, யூடியூப்னா 16:9 இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் டு வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் வந்து வீடியோன்னு வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து தேவைப்படுது. இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் ChatGPTலேருந்து காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இப்போ மெட்டாயோட பெஸ்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் வீடியோ காமிக்கும். இதில் உங்களுக்கு எது இஷ்டமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். விஷுவல் குவாலிட்டிலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். நமக்கு வந்து வீடியோ வந்து கிரியேட் ஆகிடுச்சு. 4 வீடியோவுமே எப்படி பக்காவாக இருக்குன்னு பாருங்கள். விஷுவல் குவாலிட்டிக்கு வந்து மெட்டா ஏஐ வந்து ஒரு பெஸ்ட் ஏஐனே சொல்லலாம். அண்ட் இதோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ரியலிஸ்டிக்காக இருக்காது வாய்ஸ் ஓவர் வந்துட்டு. ஸோ வந்து நீங்கள் வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் செப்பரேட்டாக ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் விஷுவல் குவாலிட்டிக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த ஏஐ வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இது கிரியேட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குவென் ஏஐ தான். chat.quen.ai கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சைன்இன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஹோம் பேஜ். இதில் வந்து எப்படி வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். வந்து ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அப்லோட் அட்டாச்மெண்ட்ஸ்னு இருக்கு பாருங்க. அங்கே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணீங்கன்னா அந்த இமேஜ் மாதிரியே கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு வீடியோ கிரியேட் பண்ணணும் ப்ராம்ப்ட் போட்டிங்கன்னா. ஸோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் டெக்ஸ்ட் டு வீடியோ தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து ChatGPTலேருந்து ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி நான் இங்கே போட்டுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து இது இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராம்ப்ட் தான் வந்து போட்டேன். இப்போ உங்களுக்கு இதுலேயே வந்து ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராம்ப்ட்ல இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணிங்கன்னா இதையே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து அது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். விஷுவல் குவாலிட்டிக்கு குவென் ஏஐ ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னு நான் வந்து சொல்லுவேன். அண்ட் வாய்ஸ் ஓவருக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற பெஸ்ட் ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராக் தான். இப்போ நீங்கள் கூகுளில் போய் கிராக்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்துடும். சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ இந்த இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். கிராக் ஏஐ வந்துட்டு அன்லிமிட்டட் கிடையாது. ஒரு நாளைக்கு 100 இமேஜஸ் அண்ட் 30 வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் அது வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். இல்லை எனக்கு ஒரு நாளைக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்ககிட்ட 2-3 ஜிமெயில் ஐடி இருக்கும். அதில் வந்துட்டு இன்னொரு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் அகைன் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கிராக்ல வந்து இங்கே அப்லோட் ஃபைல்னு இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அப்லோட் ஃபைலில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் மாதிரி வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வச்சு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ தான் கிரியேட் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் டு வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்து இமேஜின் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்காங்க அண்ட் இமேஜா வீடியோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 9:16 தான் வைக்க போகிறேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ChatGPTல போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் விஷுவல் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் வாய்ஸ் ஓவருமே வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ரொம்பவே வித்தின் 1 மினிட்ல இது வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும்.
அண்ட் வீடியோ ஃபைனல் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு கிராக் வீடியோ யூஸ் பண்ணி எப்படி வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு வாய்ஸும் வருது, இதில் ப்ளே ஆகலை. நான் இதோட வாய்ஸ் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எல்லா வீடியோடதும். பாருங்கள் இதெல்லாம் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருந்த வீடியோஸு, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். கிராக்கை யூஸ் பண்ணி எப்படி வந்து கன்சிஸ்டன்ட் கேரக்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வீடியோவில் வந்து நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவோட லாஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு காப்பி ஃப்ரேம்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரேம் வந்து காப்பி ஆகிடும். இங்கே பாருங்கள் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லோக்கல் ஃபைல்லேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து இங்கே அட்டாச் பண்ணியாச்சு. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கிரிப்ட் 2 இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கிரிப்டோட ப்ராம்ப்ட் எடுத்துன்னு வந்து இங்கே காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அது என்ன பேசணுன்றது ப்ராம்ப்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா ChatGPTல, அதை எடுத்து வந்து இங்கே ப்ராம்ப்டாக க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா 2வது வீடியோ வந்து ப்ளே ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி 2 வீடியோ ப்ளே பண்ணி வச்சுருக்கேன். அதோட கேரக்டர் எப்படி சேமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நான் க்ரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுதான் வந்து செகண்ட் வீடியோ. 2 கேரக்டரும் எப்படி சேமாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி கன்சிஸ்டன்ட் கேரக்டர் க்ரியேட் பண்ணி கிராக்கில் வந்துட்டு லாங் வீடியோஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா ஏஐ ரிலேட்டட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராம்ப்ட்லாம் வேணும்னா கமெண்ட்டில் ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.